ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இது நம்ம ஸ்ரீ அபி விலாக்ஸ்ன்னு சொல்லி ட்ராவல்ஸ் பற்றி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஊபர் ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது ஊபர்ஸில். அதில் பெனிஃபிட்ஸ் என்ன, அது எப்படி ஃபாலோ பண்ணுன்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரிவார்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 0லேருந்து 200 பாயிண்ட்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ பேட்ச் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 0லேருந்து 200, 200லேருந்து 600 கொடுத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? கோல்டு ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு கோல்டு கொடுத்துருப்பாங்க. மூணாவது 600லேருந்து 1100க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்டினம் சொல்லிட்டு பேட்ச் கொடுத்துருப்பாங்க. 1100க்கு மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னா, அபோவ் போயிட்டீங்கன்னா டைமண்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. இது 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு பேட்ச் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் உங்களுக்கு திருப்பி 0லேருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எலிஜிபிள் ஆகிறதுக்கு என்னென்ன கேட்டகரி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அக்செப்ட் பர்சன்டேஜ் வந்து 40க்கு மேலே இருக்கணும். கேன்சலேஷன் பர்சன்டேஜ் வந்து 18 கீழே இருக்கணும். இது ரெண்டுத்துக்கும் அபோவில் இருந்தீங்கன்னா நீங்கள் திருப்பி ப்ளூ ஸ்டாருக்கு வந்துடுவீங்க. திருப்பி நீங்கள் எப்போ இது 40க்கும் 80க்கும் கீழே உள்ளே வரீங்களோ அப்போ தான் உங்களுக்கு திருப்பி நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அந்த கேட்டகரிக்கு வரும், பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ சப்போஸ் பிளாட்டினம் இருந்தீங்கன்னா பிளாட்டினத்துக்கு திருப்பி வந்துடும். டைமண்டில் இருந்தீங்கனாலும் இந்த 40, 80க்குள்ளே இருந்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு உள்ளே வந்துடும் டைமண்டுக்குள்ளே. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட்ஸ் கிடைக்குன்னு பார்த்துங்க. உங்களுக்கு ஊபரில் வந்து கண்டினியூட்டி புக்கிங் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் டைமண்டில் இருந்தீங்கன்னா இப்போ ஒரு ஏரியாவில் ட்ராப் பண்ண போகிறீங்கன்னா ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புக்கிங் ரிசீவ் ஆகிடும். ஸோ நீங்கள் கண்டினியூட்டியாக ட்ராப் பண்ண அடுத்த ட்ரிப் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஓகேங்களா? அதனால் ஏர்னிங்ஸ் உங்களுக்கு அதிகமாகும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு அவுட் ஸ்டேஷன் ட்ரிப்ஸ் நிறைய கிடைக்கும். ஓகேங்களா? அவுட் ஸ்டேஷன் ட்ரிப்ஸ் நிறைய கிடைக்கும். அவுட் ஸ்டேஷன் போகலாம். மூணாவது ரெண்டல் புக்கிங்ஸ் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு மதியான டைமில் உங்களுக்கு ட்ரிப் இல்லாத டைம்ஸில் ரெண்டல் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு நார்மல் ட்ரிப்ஸோட ரெண்டல் எடுத்திங்கனாலே நல்ல ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து ஏர்போர்ட் ட்ராப் பண்ண போகிறீங்கன்னா ப்ரையாரிட்டி கிடைக்கும். ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறீங்கன்னா ஏர்போர்ட்டில் ப்ரையாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? அப்புறம் ஊபர் சப்போர்ட் கால் பண்ணிங்கன்னா ஊபரில் உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்லில் வந்து உங்களுக்கு இந்த ஆயில் சேஞ்ச் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் ஊபர் ரிவார்ட்ஸ் கட்டிங்கன்னா உங்கள் ஐடி லாகின் பண்ணி அதை ஆஃபர்லாம் இருக்கும், அதை ரிடீம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது டைமண்டில் இருக்கணும். அது 1100. நீங்கள் 3 மாதத்தில் கண்டினியூட்டியாக ஊபர் ஓட்டுற ஆளாக இருந்தால் உங்களுக்கு 1100ன்றது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் 1100 தொட்டுட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த 3ஆம் மாதம் முடிஞ்சு திருப்பி ரீகால் ஆகும்போது உங்களுக்கு 0.0லேருந்து வருமாங்கண்டி உங்களோட பேட்ச் டைமண்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை டைமண்ட் டச் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டு இந்த 40க்கும் 18%க்கும் உள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரியாக வந்து டைமண்ட் ஆக்டிவேட்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. சப்போஸ் எங்களுக்கு இதுக்கு கம்மியாக இருக்குன்னா, கேன்சலேஷனும் அதிகமாக இருக்குது, அக்செப்ட் பர்சன்டேஜும் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ஆட்டோ அக்செப்ட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் ஊபரில் நீங்கள் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களோட ஐடி லாகின் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ அக்செப்ட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை ஓகே பண்ணி வச்சுக்கங்க. உங்களுக்கு ட்ரிப் முடிய ட்ரிப்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அட்டன் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அட்டன் ஆகும்போது உங்களோட அக்செப்ட் பர்சன்டேஜ் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை ஒரு 80 கிட்ட கொண்டு வந்துடுங்களா, 80 கிட்ட கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வர புக்கிங்ஸ் எடுத்தீங்கன்னா கேன்சலேஷன் கம்மியாகிடும். உங்களுக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த வழி ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் வேறு எதனா டவுட் இருந்துச்சா கேளுங்க. ஊபர் ரிவார்ட்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதில் பெனிஃபிட்ஸு இவ்வளோதான் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு இது இருந்தால் தான் நீங்கள் ஊபரில் கண்டினியூவாக புக்கிங் எடுக்க முடியும், சம்பாதிக்க முடியும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த அக்செப்ட் பர்சன்டேஜ் கம்மியாக இருந்து 5000, 6000க்கு ஓட்டுற டிரைவர்லாம் இருக்காங்க. அது எதுக்குன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சீக்கிரமாக புக்கிங் அட்டன் ஆகும், உங்களுக்கு ஏர்போர்ட் போனால் ப்ரையாரிட்டி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஏர்னிங்ஸ் அதிகமாக்கிறதுக்கு சின்ன சின்ன வழிகளாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இது மாதிரி வேறு எதனா டாபிக்ஸ் பற்றி பேசணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதை பற்றி பேசுகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.